ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான கொத்து சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 சப்பாத்தி எடுத்துக்கலாங்க. இதை நைஃபை வச்சு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், பொடியாக நறுக்கின ஒரு வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, கீறி வச்ச ஒரு பச்சை மிளகா, பொடியாக நறுக்கின ஒரு தக்காளி, தேவையான அளவுக்கு சால்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா எண்ணெயில் வதங்கின உடனே 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதுலேயே 2 முட்டையை உடச்சி அது கூடவே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. முட்டை நல்லா வெந்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தி பீசஸை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதாங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் தூவி இறக்குனீங்கன்னா சுவையான கொத்து சப்பாத்தி ரெடிங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.